விவசாய பணிகள் தடையில்லாமல் நடைபெறுவதற்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதையெல்லாம் ஷிப்ட் முறையில் மாற்றி இன்றைக்கு பகல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம், பிறகு இரவுல எப்படி வேளாண் பணிகள் மேற்கொள்ள முடியும். ஆக இதையெல்லாம் ஒரு விவசாயி என்ற ஒரு உணர்வோடு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பணிகள் தடையில்லாமல் நடைபெற பகலிலே மும்முனை மின்சாரம் நான் கொடுத்தேன். அதே போல ஏரி குளம் குட்டை பல ஆண்டுகளாக அந்த வண்டல் மண் அல்லாமல் அந்த ஏரிகளுடைய கொள்ளளவு குறைந்து போய்விட்டது. பெய்கின்ற மழை நீர் முழுவதும் ஏரி குளம் குட்டையில நிரம்பி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து விவசாய பங்களிப்போடு விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுத்தோம். ஏரி மண்ண விலை இல்லாம அள்ளிட்டாங்க. அந்த வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு அடியுரமாக பயன்பட்டது. வேளாண்மை பணிகள் சிறந்தது, நல்ல விளைச்சல் கொடுக்கப்பட்டது. இந்த ஆட்சி பிறகு அதையெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி விவசாயிகள் வண்டல் மண் ஏரியிலே விலையெல்லாம் அள்ளிக்கொள்ளலாம். அதே போல இங்க செங்கல் சூளை அதிகமா வச்சிருக்கிறீங்க. அதிமுக ஆட்சியில செங்கல் சூளை வைத்திருக்கின்ற அந்த நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு அதுக்கு ஒரு நெருக்கடி தந்திருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் செங்கல் சூளையில் இருக்கின்ற நெருக்கடி தீர்க்கப்படும். அதே போல இந்த பகுதியில் மணியாட்சி திட்டம் அதிமுக ஆட்சியில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த முதற்கட்ட பணி துவங்க நாங்க நிதி ஒதுக்கணும். இந்த ஆட்சி வந்த பிறகு அது கிடப்புல போட்டாங்க. அந்த மணியாட்சி திட்டத்தை மீண்டும் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது அதுக்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இருக்கின்ற ஏரி குளம் குட்டை அனைத்து நீர் நிரப்பி நிலத்தடி நீரை உயரச் செய்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும். குடிப்பதற்கு தேவையான நீரை அதிமுக ஆட்சியிலே உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த பகுதியில் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் வெளிநாடு சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால். அதே போல நம்முடைய விவசாயிகளுக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி அந்த விவசாயிகளுக்கு விலையெல்லாம் தரலாம் என்று எண்ணி சேலம் பகுதியில் 1000 கோடியில 1050 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை அமைச்சேன். இந்த ஆட்சி வந்த பிறகு அரசியல் கால் பிடிச்சது காரணமா கிடப்புல போட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் அந்த கால்நடை பூங்கா இயங்கும். நம்முடைய விவசாயிகளுக்கு அந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுப்போம். அப்படி நம்முடைய பகுதி சீதோசன நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளருக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கொடுக்கும். நம்ம 3 பசு வச்சு பால் கறப்பதற்கு போல ஒரு பசு வச்சு அந்த பாலை கறக்கலாம். அது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு விலையில்லாம கொடுக்கப்படும். அந்த திட்டத்தை முடக்கி இருக்கிறாங்க. இந்த அரசு தேவையா? விவசாயிகளுடைய விரோத அரசு தேவையா? அந்த திட்டம் எதற்காக முடக்கி வச்சீங்க? 1000 கோடி கிடப்புல கிடக்குது. கட்டடம் கட்டியாச்சு. ஆராய்ச்சி நிலையம் திறக்கப்பட வேண்டும் வேண்டுமென்ற திட்டமிட்டு அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லா கட்டடம் கட்டியாச்சு. அங்க கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை நான் துவக்கிட்டு நான் இருக்கும் போதே இப்பொழுது பிரம்மாண்டமான கட்டடம் அப்படியே இயங்காம இருக்குது. அந்த ஆராய்ச்சி நிலையம் அப்படியே கிடப்புல போட்டாங்க. இந்த திட்டத்தை கொண்டாடும் போது அதன் மூலமாக கலப்பின பசுக்களை நம்முடைய விவசாய மக்களுக்கு விவசாய தொழிலாளிக்கு கொடுப்போம். அப்படி பொருளாதார மேம்பாடு அடையும். அதுல விலையில்லா ஆடுகள். இன்னைக்கு நம்ம வளர்த்துற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும்னா இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஆடு 40 கிலோ எடை கிடைக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய விவசாயிகள்
எந்த கன்று வேணுமோ அந்த கன்று நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு சிந்து பஸ் அதுல கெடேரிக்கணும் என்ன கெடேரிக்கணும் நாட்டு மாடு அதுல என்ன கன்று வேணுமோ அந்த கன்றை நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற அளவிற்கு நவீன முறையில் அந்த ஏற்பாடுல செஞ்சோம். ஊட்டியில 50 கோடியில அந்த திட்டத்தை உருவாக்கின கிடப்புல போட்டாங்க. ஆட்சி வந்து வரை கிடப்புல போட்டாங்க. ஆக இது விவசாயிகள் கொடுக்கின்ற பொழுது கலப்பின பசுக்கள் அந்த கெடேரிக்கன்று போட்டா அதை வளர்த்தி அதை பால் கிடைக்கும், அவருடைய வளர்த்தி பொருளாதார மேம்பாடு கிடைக்கும். அந்த திட்டத்தையும் முடக்கி இருக்கிறாங்க. ஆக இந்த திட்டத்தை எல்லாம் மீண்டும் கொண்டு வர வேண்டுமென்றால் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் போட்டின்னு. இது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், டெல்லியில் நடக்கிற தேர்தல் இல்ல. தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில இருக்கக்கூடாது என்பதற்காக நடக்கின்ற தேர்தல், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற தேர்தல். அப்படித்தானே? இது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தான் நடக்குது. முதலமைச்சருக்கு அது கூட தெரியல, பாவம். அப்படி ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பாருங்க, அதிமுக ஆட்சி மீது ஒரு குறை கூட இந்த ஆட்சியில சொல்ல முடியல. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை அதிமுக அரசு நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு மாண்புமிகு அம்மா 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான நிதிகளை நெருக்கடி அதையெல்லாம் சமாளிச்சு சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. இன்றைக்கு அம்மா அந்த காலகட்டத்தில் அம்மா மறைந்ததுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு உங்களால் கழக நிர்வாகிகளால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டு 2 மாதம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டம் மிக மிக ஒரு கடுமையான காலகட்டம். முதல்ல ஆட்சி பொறுப்பேற்றுடனே கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட கிராமத்திலிருந்து நகரம் வரை வசிக்கின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை தடையில்லாம கொடுத்தோம். இரண்டாவது புயல், டெல்டா மாவட்டம் புயலால புரட்டி போட்டு விட்டது. விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டாங்க. விவசாய பயிர்கள் எல்லாம் சேதமடைந்து விட்டது. சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு நிவாரணம் கொடுத்தோம். அதுக்கு பிறகு கொரோனா எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓராண்டு நம்ம வெளியிலே வர முடியல. காற்றிலே வைரஸ், அந்த வைரஸால் கொரோனா பாதிக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்த ஆட்சியிலே வறட்சி சந்திச்சீங்களா, புயலை சந்திச்சீங்களா, கொரோனா சந்திச்சீங்களா? எதுவுமே இல்ல. ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாயா இல்ல. டாஸ்மாக் கடை மூடியாச்சு. 50,000 கோடி வருமானம் இல்ல. ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது. பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது. ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது. எக்ஸைஸ் கிடையாது. அதே போல பெட்ரோல் டீசல் விற்பனை கிடையாது, மூடப்பட்டிருந்தது ஒரு வருஷம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட இந்தியாவிலேயே மைனஸ் ஆகாம, பொருளாதார நெருக்கடி இல்லாம நிதி மேலாண்மையை சரி செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு என்ன? வறட்சி வரல, புயல் வரல, வெள்ளம் வரல, கொரோனா வரல. வருமானம் 24-25ஆம் ஆண்டு அரசாங்கத்துக்கு வந்த வருமானத்தை விட இப்பொழுது 1,36,000 கோடி இந்த அரசுக்கு கூடுதலா வருமானம் வருது. இப்படி கூடுதலா வருமானம் வந்து கடன் வாங்கிட்டு இருக்கார். இந்த ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது கடன் சுமை சுமத்தியதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும். என்னமோ வந்தோம், பேச்ச கேட்டோம், போனோம்னு நினைச்சுக்காதீங்க. இதையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் தான் இந்த கடனை கட்டியா வேணும். எப்படி கட்டுறாங்க? வரி போட்டு வரி மூலமாக வசூல் செய்தான் கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அரசாங்கம். நம்ம தமிழ்நாட்டு மக்களை கடனாளிக்கு அரசாங்கம் தேவையா? ஒரு பக்கம் வருமானம் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. புதிய திட்டம் அல்ல. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க?
எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருந்தது, ஒரே வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்து, 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அதனால ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தோம். 7 சட்டக் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், அதே போல 5 பொறியியல் கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை தமிழகத்தில் திறந்து பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலையை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் படிச்சிட்டு இருந்தாங்க பட்டப்படிப்பு. திமுக ஆட்சியில் ஆட்சி மாற்றம் வந்து அம்மா முதலமைச்சராகும் போது 2011 100க்கு 32 பேர். அம்மா கல்வியில புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியதன் விளைவு, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து கல்லூரியை திறந்ததன் விளைவு 100க்கு இன்றைய தினம் 52 பேர் படிக்கிறாங்க. 100க்கு 52 பேர் இன்றைக்கு உயர்கல்வி பட்டப்படி படிக்கிறாங்க. இந்த அரசு கல்லூரி திறந்த விளைவு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி வெறும் குறைந்த செலவு. தனியார் கல்லூரிக்கு போனா 75,000, அரசு கல்லூரியில மிக குறைந்த கட்டணம். அதனால கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. அதே போல பள்ளிகள் இன்றைக்கு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, தர உயர்த்தி உயர்நிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி தரம் உயர்த்தி மேல்நிலைப் பள்ளி, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மேல் பள்ளிகளை திறந்தோம். அதனால இந்தியாவிலேயே கல்வி கற்புடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்குது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை. அது மட்டும் இல்ல, கொரோனா காலம் 11 மாசம் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம்ல, எங்க கொடுத்தோமா? சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் வருமானமே கிடையாது அரசாங்கத்துக்கு. 40,000 கோடி கடன் வாங்கி அந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய தைப்பொங்கல், நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சிறப்பா தைப்பொங்கல் கொண்டாட வேண்டுவதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2,500 ரூபாய் கொடுத்தேன். நாங்க தான் 2,500 ரூபாய் பொங்கல் தோப்பு கொடுத்தோம். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார், நாங்க 5,000 ரூபாய் கொடுத்துட்டு, எங்க கொடுத்த? ஏற்கனவே 3 மாசத்து பணம். இப்ப தேர்தல் வந்ததுனால மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்ததுனால 2,000 ரூபாய் கொடுத்து 5,000 ரூபாய் கொடுத்த மக்களை ஏமாத்துற திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி மனதுடனே எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் வழங்கப்படும். மத்திய அரசு எங்களோடு இருக்குது, மத்திய அரசு எங்களோடு இருக்குது. தேவையான நிதியை பெறுவோம். அது மட்டுமல்ல, கொரோனா காலம், கொரோனா காலத்தில் பள்ளியில் மூடப்பட்டது, கல்லூரியில் மூடப்பட்டது, மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு. இப்படி மாணவர்கள் கூட பாதிக்க கூடாது என்பது கவனமாக இருந்து செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் பேசுறார், குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு. எப்பொழுது பார்த்தாலும் பத்திரிகையில் விளம்பரம். எப்ப கொடுத்தீங்க? 2.5 ஆண்டுகள் கழிச்சு கொடுத்தீங்க. நான் தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் இடத்துல நேரடியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இதுவரைக்கும் கொடுக்கல. 28 மாசம் ஆயிடுது. கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? இல்லாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கை விடுத்த பிறகுதான் வேற வழி இல்லாம ஸ்டாலின் இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். சும்மாலாம் கொடுக்கல, அண்ணா திமுக அழுத்தம் கொடுத்தது. அதனால குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சு. இப்பொழுது பேசுறார், இந்த முன்பணம் கொடுத்திருக்காருல்ல குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம். என்ன காரணம் சொல்றாரு? அந்த குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு நோய்வாய்ப்பட்டா மாத்திரை வாங்க, பள்ளிக்கு பீஸ் கட்ட. ஏன் 28 மாசம் அந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்களே, அப்ப ஏன் கொடுக்கல? பெண்கள் கஷ்டப்பட்டதை பார்த்து கொடுக்கல,
திரு ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துடைய ஓட்டு தேவை, அதனால இப்ப கொடுக்கிறார். அதற்கும் அதிமுக செய்த கடுமையான நடவடிக்கையின் காரணமாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம், பத்திரிகை வாயிலாக அறிக்கை வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். எங்களுடைய அதிமுக பொதுக்கூட்டத்தில் இதை தொடர்ந்து பேசணும். வேற வழி இல்லாம தான் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். அப்புறம் கட்டணமில்லா மகளிருக்கு பேருந்துனார். நாங்க 50% பெண்கள் கட்டணமில்லாம பயணம் செய்யலாம். அவர் முழுசும் கட்டணமில்லா பயணம் செய்றாங்க. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தா நம்முடைய ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். எப்படி பெண்கள் கட்டணம் இல்லாமல் இன்றைக்கு பேருந்து பயணம் செய்யறாங்களோ அதே போல இனி நகர பேருந்தில் ஆண்களும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதோட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதந்தோறும் 3 கேஸ் சிலிண்டர் மானியத்தோடு கொடுக்கப்படும், விலை இல்லாமல் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய பெண்கள், நம்முடைய சகோதரிகள் குறித்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும், பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்பணும். பல இடத்துல பேருந்து வசதி இல்லை. இதையெல்லாம் அம்மா அவர்கள் உணர்ந்து அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் கொடுத்தாங்க. திமுக ஆட்சி வந்து நிறுத்தப்பட்டது. மீண்டும் இப்பொழுது அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் 5 லட்சம் பேர் கொடுக்கப்படும். அதோட நம்முடைய குடும்ப தலைவிக்கு இப்பொழுது 1000 ரூபாய் தான் கொடுக்கிறாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே 2000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தை பொங்கல் போதும் தை பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அதோட தீபாவளி என்று நம்முடைய சகோதரிக்கு பட்டு சேலை வழங்கப்படும். தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டது, மீண்டும் கொடுப்போம். அப்ப அந்த திருமண உதவி திட்டத்தின் கீழே நம்முடைய மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் பட்டு வேஷ்டி பட்டு சேலை வழங்கப்படும்.